வாழ்க்கையில் சில செயல்களை நம்ம செய்யும்போது தான் அதை செய்யறதுக்கான திறமை நமக்குள்ளே இருக்குதா இல்லையா அப்படின்றதே நமக்கு தெரிய வரும். முயற்சியே செய்யலை அப்படின்னா அதை செய்யறதுக்கான திறமை நமக்கு இருக்கா இல்லையான்றதை நீ எப்படி தெரிஞ்சுப்ப? ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கு நீ லாய்க்கு இல்லை நீயே முடிவு எடுத்துருவிய? ம் தப்பு. ஃபிசிக்ஸ், இயற்பியல் அப்படின்றது அப்படிப்பட்ட ஒரு களம் இல்லை. கண்டிப்பாக இயற்பியலில் உங்கள் அத்தனை பேராலையுமே 11லையுமே சரி, அடுத்து வரப்போகிற 12லையுமே சரி, 70க்கு 70 அப்படின்றத நிச்சயம் எடுக்க முடியும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேன், கேட்டுகிட்டே முழு வீடியோவை அழகாக பாருங்கள். நீங்கள் எல்லாருமே டேவிட் வெர்சஸ் கோலியாத் கதையை கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு தெரியல. பட் இந்த இடத்துல அந்த கதையை உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கோலியாத் அப்படின்றவன் யாருன்னா ஒரு மிகப்பெரிய மாவீரன், ரொம்ப சக்தி வாய்ந்தவன். இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த வீரன் சொல்லப்படக்கூடிய ஒருத்தவன். அவனை தோக்கடிக்கிறதுக்கு இந்த பூமியில யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட கோலியாத் அண்டு அவனுடைய நாடு என்ன செய்யுது அப்படின்னா, ஜெருசலேம் மேல படையெடுத்து வருது. 40 நாள் ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. இந்த 40 நாளாவும் கோலியாத் என்ன செய்யறான் அப்படின்னா, ஜெருசலேம் வீரர்களை, உங்களில் எவனாவது ஒருத்தனுக்கு தைரியம் இருந்தா, ஒருத்தனுக்கு என் கூட சண்டை போடுறதுக்கு தில்லு இருந்தா வாங்கடா, என்னை வந்து சண்டை போடுங்க, என் கூட வந்து சண்டை போடுங்க. வெக்கமாவே இல்லையா அவங்களுக்கெல்லாம்? ஒருத்தன் கூட வரமாட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஜெருசலேம் நாட்டையே அவமானப்படுத்துறான். ஜெருசலேம் நாடு போர்ல பயங்கரமா தோத்துட்டு இருக்கு. ஜெருசலேம் என்ன பண்ணிட்டு இருக்கு? தோத்துட்டு இருக்கு. அப்படி தோத்துட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த போர்க்களத்துக்கு போர்ல வந்து எப்படி சொல்கிறது, சண்டை போட்டுட்ருக்க தன்னுடைய சகோதரர்களுக்கு, தன்னுடைய அண்ணன்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் வரான். இத்தினோண்டு பையன், ஒரு 12 வயசு பையன். அவன் பேர் தான் வந்து என்ன அப்படின்னா டேவிட். ஸோ அப்போ டேவிட் வந்து பார்க்குறான், யார் அந்த கோலியாத் இருக்கானே அசிங்கமாக திட்டினுக்கிறான் எல்லா சோல்ஜர்ஸையும், ஜெருசலேம் சோல்ஜர்ஸ் எல்லாம் அவ்வளோ திட்டுறான். அவ்வளோ திட்டியும் வாங்கினா அந்த ஜெருசலேம் சோல்ஜர்ஸ் எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இவன் தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த வீரன், இவனை தோக்கடிக்கிறதுக்கு இந்த பூமியில் எவனுமே கிடையாது, இவனை எதிர்த்து நம்ம போனால் நம்ம செத்துருவோம்ன்ட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம டேவிடுக்கு கோலியாத் யாருன்னே தெரியாது. அவன் மாவீரன்றதெல்லாம் அவனுக்கு தெரியாது. கோலியாத்தை பார்த்து அவன் சொல்கிறான், ஏய் என்ன எங்கள் நாட்டு மக்கள்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்க, என்ன எங்கள் அண்ணனுங்கள்லாம் பார்த்து அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்க, கொய்யால நான் வரேன்டா அவன் கூட சண்டைக்கு, முடிஞ்சால் என் கூட வந்து ஜெயிச்சு காட்டுறா அப்படின்னு சொல்லி சின்ன பையன் வார்த்தையை விடுறான். எல்லாரும் அவனை கூட்டு வந்து, தம்பி இல்லை வேண்டாம், அவசரப்படு, நீ ஒரு சின்ன பையன்தான், எதுக்கு அவன்கிட்ட போய் சண்டைக்கு போகிறன்ற அப்படின்றாங்க. தலைவன் கேட்கல. அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த உண்டிகோல் இருக்குல்ல, உண்டிகோலை எடுத்துட்டு கடவுளை வணங்கிட்டு உண்டிகோலை எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போகிறான். கோலியாத் அவனை பார்த்து கிண்டல் பண்ணுறான், ஏய் இத்தினோண்டு பையன், நீ 12 வயசு பையன், நீ என்னை தோக்கடிக்க போறியா? என்னோட கத்தி, என்னோட ஈட்டியோட உயரத்தை கூட நீ இல்லைடா. உங்கள் நாட்டில் என்னடா சுத்தமாக வந்து ஆம்பளைங்களே இல்லையா, சுத்தமாக வீரர்களே இல்லையா, ஒரு பொடி பையனை போய் இப்படி அநியாயமாக அனுப்பி வைக்கிறீங்களேன்னு சொல்லி அதுக்கும் போட்டு அசிங்கப்படுத்துறான். ஆனால் வந்து டேவிட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ என் கூட சண்டைக்கு வா, நான் உன்னை வீழ்த்தி காட்டுறேன் அப்படின்றான். எந்த தைரியத்தில் அவன் போனான் அப்படின்னு தெரியாது. ஆனால் அவன் ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணான். அவன் கையில் அந்த உண்டிகோல் இருந்ததில்ல, உண்டிகோலை வச்சு காராட்டா குறி வச்சு அடிச்சாம்பாரு. நேராக போய் அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, நம்ம கோலியாத்துடைய நெத்தியில தலையில போய் அடிச்சுது. அடிச்சதான் அந்த கல்லு போய் அடிச்ச வேகத்துக்கு போத்துன்னு அவன் கீழே மயங்கி விழுந்துட்டான். உடனே டேவிட் அவன் பக்கத்துல போறான், அவனோட கத்தியை எடுக்கிறான், அந்த கத்தியை எடுத்து அவனை குத்தி அங்கேயே சாவடிக்கிறான். டேவிட் ஒரு மாவீரனா மாறுறான். என்னடாது, இந்த உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய வீரனே தோத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி இந்த படையெடுத்து வந்தாங்கல்ல ஜெருசலேமில் எதிரி நாடு, அத்தனை பேர் தலை தெறிக்க ஓடியே போட்டாங்க அங்கே. ஏன்னா இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட் வீரனே தோக்கடிச்சிட்டான்ட்டு. இந்த இடத்துல டேவிட் தான் இருக்கிறதுலே பலசாலியா? கிடையாது, கோலியாத் தான் பலசாலி. ஆனால் சரியான பிளானிங்கும் சரியான தந்திரமும் இருந்தால் முடியவே முடியாதுன்னு நினைக்கிற காரியங்களை கூட நம்மளால முடிச்சு காட்ட முடியும். அப்படி நீ முடிச்சு காட்ட போகிற ஒரு விஷயந்தான் 11th ஃபிசிக்ஸில் 70 out of 70 எடுக்கிறது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேராலையும் அது முடியுன்றத நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்கிறேன். நான் ஒரு வீக் ஸ்டூடெண்ட் சார், நான் ஒரு ஸ்லோ லேர்னர்,
ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார் நான், என்னால் முடியுமா? உன்னால் முடியும் சார். நான் ஒரு டாப்பர், எனக்கு அந்த சென்டம் கிடைக்கவே மாட்டேங்குது, என்னை விட்டு தவறி போயிட்டே இருக்கு. நான் உனக்கு அதை அடையிறது எப்படின்னு சொல்கிறேன். முதல் விஷயம், ஃபிசிக்ஸில் நான் வீக்கு, நான் ஆவரேஜ்னு நினைக்கிற எல்லாரும் முதல்ல இதை கவனி. புரியுதா? நீ ஃபிசிக்ஸில் வெறும் ஒரு 4 சாப்டரை தரவாக படிக்கிறதுனால மட்டுமே 70க்கு கிட்டத்தட்ட 44 மார்க் எடுக்க முடியும். கூட ஒரு 30 சேர், அப்போ 100க்கு உன்னால் 74 மார்க்கு 4 சாப்டர்லேருந்து எடுத்துட முடியும்டா. 11 சாப்டர் மொத்தம் இருக்குது. புரியுதா? மெஷர்மெண்ட்லேருந்து 10 மார்க், லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து 12, ஒர்க் எனர்ஜி பவர்லேருந்து 12, கிராவிட்டியிலேருந்து 11, 44 மார்க் இந்த 4 சாப்டர். அப்போ நான் ஃபிசிக்ஸில் வீக்காக இருக்கேன், ஃபிசிக்ஸில் மார்க் எடுக்க கஷ்டப்படுற, பாஸ் ஆகிறதுக்கே கஷ்டப்படுறேன்றவெல்லாம் முதல்ல இந்த 4 சாப்டரை மாஸ்டர் பண்ணணும். இன்ஃபேக்ட் ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட முதல்ல இந்த 4 சாப்டரை கேரண்டியாக ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். அப்புறம் தான் நம்ம மற்ற சாப்டர்ஸை தரவு பண்ணணும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 11th ஃபிசிக்ஸில் நீ படிக்க போகிற ஒவ்வொரு டாப்பிக்குமே உனக்கு 12th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை நான் உனக்கு பிடிஎஃபாகவும் தரேன், நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே 12th ரொம்ப முக்கியம். அதனால் நீ நினைக்காத நான் 11th ரிலாக்ஸாக இருந்துட்டு 12th போய் நல்லா படிச்சுக்கிறேன், இல்லை நான் 11th படிக்காமல் இப்போலேருந்தே நான் 12th படிக்க ஆரம்பிச்சிடுறேன். இங்கே இந்த டாப்பிக்லாம் புரியல இந்த சாப்டரில் அப்படின்னா உனக்கு 12th புரியாது. நம்ம 11th கண்டிப்பாக படிக்கணும், படிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். சரியா? சரி, நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதுமான உனக்கு ஒரு கேள்வி இருக்கும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 12th பப்ளிக் எக்ஸாமில் 19 மார்க்ஸ் புக் இன்சைடில் இருந்து கேட்டாங்க. புக் பேக்கில் இருந்து 81 மார்க் தான் வந்தது. உனக்கு 81 மார்க் பப்ளிக் எக்ஸாமில் போதுமா அப்படின்னு நீயே ஒரு கேள்வி கேட்டுக்கோ. அதுக்கான பதில் ஆமாம் சார், எனக்கு 81 மார்க்ஸ்ன்றது ஒரு நல்ல மார்க் தான், எனக்கு அது போதும் அப்படின்னா நீ புக் பேக் மட்டும் படிக்கலாம், இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கலாம். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 195 கட் ஆஃப் வேணும், 200 கட் ஆஃப் வேணும், நான் ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்கணும்னு விரும்புகிறேன், 90க்கு மேலே எடுக்கணும்னு ஆசைப்பட்றனாலே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பத்தாது, நீ கண்டிப்பாக எல்லாத்தையும் தான் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ நீ நிறைய விஷயங்களை புரிஞ்சு படிக்கணும். சரியா? எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண கற்றுக்கோ. நான் உனக்கு யூடியூப்பில் இதெல்லாம் சொல்லித்தரேன். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண கற்றுக்கோ, புக் பேக் 1 மார்க்ஸை சால்வ் பண்ண கற்றுக்கோ, லைன் பை லைன் புக்கை அழகாக படி. இதெல்லாம் படித்தாதான் உன்னால் சாதிக்க முடியும். அப்போ இதுக்கெல்லாம் உனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறதுக்கு ஃபுல் 11th சிலபஸை உனக்கு நான் அழகாக டீச் பண்ணி தரேன். நிறைய விஷயங்கள் நான் உனக்காக பிளான் பண்ணியிருக்கேன், என்னன்றதையும் ரிவீல் பண்ணுறேன். அதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. யாரும் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காது. நான் உனக்கு என்னெல்லாம் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நான் லைவ் கிளாஸஸ் எடுக்க போகிறேன். அதுக்கு அடுத்த இங்கே வீக்லி லைவ் செஷன்ஸ் நான் போட்டிருக்கேன் பாரு, அது கடைசி. ஆனால் புக்கில் இருக்கிற எல்லா 5 மார்க்கையும் ஒரு 5 மார்க்கையும் 10 மினிட்ஸில் நடத்தி 5 மார்க்குன்னு 10 மினிட்ஸ் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போட போகிறேன். ஃபைட்டர் சீரீஸ்னு ஒரு சீரீஸ் கண்டக்ட் பண்ணுவேன். இது உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸாக வரும். இந்த ரெக்கார்டட் கிளாஸஸில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணி கொடுத்துருவேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக சால்வ் பண்ணி ஏன் என்ன ஆன்சர் வருது அப்படின்றத அழகாக உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவேன். நம்மளோட சேனல்லே வீக்லி ஃபிசிக்ஸுக்குன்னு ஒரு வீக் வித் செஷன் இருக்கும். இதில் நம்ம புக் இன்சைட் 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் படிக்க போகிறோம். வீக்லி உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3 லைவ் கிளாஸ் நடக்கும். 11th மட்டுமே 3 லைவ் கிளாஸ் நடக்கும் ஃபிசிக்ஸில் மட்டும். ஒரு கிளாஸும் மினிமம் 1.5 மணி நேரம் இருக்கும். சரியா? ஸோ இதில் உனக்கு கிளாஸஸ் சிலபஸே அழகாக நான் நடத்தி தரேன். புக் பேக்கில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின்ஸ், 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் அழகாக உனக்கு டீச் பண்ணி தரேன். சரியா? ஸோ அதுக்கு தான் சொன்னேன், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நல்ல கான்ஃபிடென்ட்டாக ஒரு பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனோட ஐ வில் ஸ்கோர் 70 out of 70 in physicsன்னு கமெண்ட் பண்ணு. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு கமெண்ட் ஐ வில் ஸ்கோர் 70 out of 70 in physics. எல்லாருமே இதை பண்ணு. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் உன்னை எதிர்காலத்தில் ஜெயிக்கவும் வைக்கும். இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக நீ எப்படி பிளான் பண்ணி படிக்கணும் அதை நான் சொல்கிறேன், நல்லா கவனி. முதல் விஷயம், நீ எனக்கு என்ன செய்ய போகிற அப்படின்னா ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு பிளான் வச்சுக்க போகிற. அதுக்கப்புறம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தனியாக ஒரு பிளான் வச்சுக்க போகிறோம். அப்போ ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ளே நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்? ஜூன் மாதம் சாப்டர் 1, சாப்டர் 2 மெஷர்மெண்ட்டு, கைனமேட்டிக்ஸ் இது ரெண்டுத்தையும் முடிச்சிடணும். சரியா? ஜூலையில் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு இந்த 1 and 2 இருக்கும். அது கூட சாப்டர் 3யும் சேர்த்து முடிச்சிடலாம். இப்போ ஜூலையில் செகண்ட் வீக்கு தான் உனக்கு ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் ரிவிஷன்னா, 3rd வீக் 4th வீக்கில் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போது சாப்டர் 3 படிச்சிடணும்.
ஸோ ஜூன் ஜூலையில் சாப்டர் 1 to 3 ப்ளஸ் ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கும் ரிவிஷன் பண்ணணும். இதை ப்ராப்பராக பிளான் பண்ணிப்போம். இப்போவே 2 சாப்டர் முடிச்சாதான் ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு உனக்கு டைம் இருக்கும். நானும் உனக்கு யூடியூப்பில் அதுக்கேற்ற மாதிரி லைவ் போட்டு பிளான் பண்ணி நடத்துகிறேன். ஆகஸ்ட் மாதம் சாப்டர் 4 and 5 நம்ம படிக்கணும். புரியுதா? ஆகஸ்ட்டில் சாப்டர் 4 and 5 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணோம். செப்டம்பரில் சாப்டர் 6 முடிச்சேன்னா டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் செப்டம்பர் 20க்கு மேலே நமக்கு குவார்டர்லி எக்ஸாம் நடக்கும். அந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணி எழுதலாம். அக்டோபர் தான் ஹெவி லிஃப்ட் பண்ண வேண்டிய மந்த். அக்டோபரில் நீங்கள் 7, 8, 9 3 சாப்டர் முடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா இதில் 9th சாப்டர் ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டர், ரொம்ப குட்டி சாப்டர். அதனால் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. 7, 8, 9 ப்ராப்பராக முடிச்சிடலாம். அப்புறம் நவம்பரில் சாப்டர் 10, 11 இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் நவம்பர் நமக்கு செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு ரிவிஷன் நடக்கும். அந்த செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கும் நம்ம ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிவிட்டு டிசம்பரில் ஹாஃப் இயர்லிக்குன்னு கம்ப்ளீட்டாக ஒரு மாதம் ஃபுல்லாக உட்காந்து படிப்போம். டிசம்பர் 1லேருந்து 17, 18 தான் உனக்கு வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வரும். அப்போ அந்த தேதி வரைக்கும் அழகாக ப்ராப்பராக உட்காந்து ஒரு 10 நாள் ஃபுல் போர்ஷன் ஹாஃப் இயர்லி ரிவிஷன் ஃபுல்லாக உட்காந்து அழகாக படிக்கலாம். இப்படி தான் இந்த ஆர்டரில் தான் நீ சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மந்த் இந்த சாப்டர்னு குறித்து வச்சுக்கோ. இதை வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. இதை அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டே வா. நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு செக்லிஸ்ட் ஒன்று ஃபிசிக்ஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். 11th 1 இயருக்கான ஒரு செக்லிஸ்ட். அந்த செக்லிஸ்ட்டோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கும். ஃபிசிக்ஸோடைய செக்லிஸ்ட் பிடிஎஃப் கண்டிப்பாக எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கும். சார் இப்போ ஜனவரியிலேருந்து பிப்ரவரிக்கு வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? ஜனவரியில் நீ 12th சிலபஸை படிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ ஜனவரியில் நீ என்ன செய்ய, இந்த பொங்கல் லீவுக்கெல்லாம் ஒரு வாரம் கிட்ட லீவ் வரும். அப்போ சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அழகாக உட்காந்து படி. பிப்ரவரியில் சாப்டர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படி. இந்த 2 சாப்டரை நீ 12th போகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணி வை, போதும். அதுக்கு மேலே நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. அவசரமாக நீ எனக்கு எதுவும் பண்ண தேவையில்ல. இந்த 2 சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஒரு மாதம் ஃபுல்லாக டைம் எடுத்துக்கோ. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஒரு மாதம் ஃபுல்லாக டைம் எடுத்துக்கோ. இந்த 2 சாப்டரை நீ தரோ பண்ணிட்ட அப்படின்னாலே கிட்டத்தட்ட உன்னை யாருமே 12th அசைச்சு கூட பார்க்க முடியாது. நீ 70 out of 70 எடுக்கிறதுக்கு கன்ஃபார்ம். டைம் எடுத்து படி. மார்ச் மாதம் திரும்ப நம்ம 11th ஆனுவல் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணி திரும்ப ப்ராப்பராக எழுத ஆரம்பிப்போம். இவ்வளோதான் பிளான். இப்படி தான் உன்னுடைய 1 இயர் பிளான் இருக்கணும். இதுதான் பேசிக் லே அவுட். புரியுதா? இப்போ இதை நீ ஃபாலோ பண்ணிட்டேன்னா நீ ஜெயிச்சிட்ட. இப்போ இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீ தீமணலில் சேர்ந்துட்ட அப்படின்னா இது கேரண்டி அப்படின்னே நான் உனக்கு சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன பிளான், உன்கிட்ட நான் சொன்ன பிளான் தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா தீமணல் பேட்ச்லேயும் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அப்போ நம்மளுடைய 11th and 12th தீமணல் பேட்ச் 2 வருஷத்துக்கு இப்போவே நீ ஜாயின் பண்ணிடலாம். 2 வருஷத்துக்கு சேர்ந்தனா 3000 rupees ஃபீஸ். 1 இயர் ஃபீஸ் உனக்கு தெரியும் அதிகம். நீ 12th வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா 12th மட்டுமே 2500 ஒரு வருஷத்துக்கு. 11th 12th சேர்த்து சேர்றேன்னா வெறும் 2999 which is கூட ஒரு 500 ரூபா கட்டணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பேசிக்காக நீ இப்போவே சேர்ந்துட்டுனா உனக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். உனக்கு லைவ் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்டட் இருக்குது. உனக்கு 600 600 12th வேணும் அப்படின்னா உனக்கான பெஸ்ட் சான்ஸ் நாங்கள் தான். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்ஸும் நடத்துகிறோம். இங்கிலீஷும் நடத்துகிறோம், தமிழ் மீடியமும் நடத்துகிறோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க, ஆனால் நீ தீமணலில் இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணு. சரியா? நிச்சயமாக கேரண்டியாக நான் அவனை சொல்கிறேன். ஃபிசிக்ஸில் 70 out of 70 நான் எடுக்க வச்சு காமிக்கிறேன். வேறு என்ன, அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு அது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட் பண்ணு. ஸ்டடி பிளான் நான் இப்போ சொன்னதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணு. டேவிட் வெர்சஸ் கோலியாத் கதையை என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஒரு விஷயம் உன்னால் முடியாது அப்படின்னு நீயாவே முடிவு பண்ணிடாது. கண்டிப்பாக அந்த போர்க்களத்தில் டேவிடை விட பலசாலியாக ஜெருசலேம்லேயே நிறைய வீரர்கள் இருந்திருப்பாங்க. இருந்தும் அவங்க ஏன் ஜெயிக்கல? ஏன்னா அவங்க முயற்சியே பண்ணல. அவங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க நான் இதில் தோற்றுருவேன் அப்படின்ட்டு. அதனால் அவங்க எழுந்திரிக்க கூட இல்லை. ஆனால் அதை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு சின்ன பையன் இந்த உலகத்தின் மிக சிறந்த வீரனான கோலியாத்தை ஒரு உண்டிக்கோள் வச்சு முடிச்சிட்டான். யோசிச்சுப்பார் இல்லையா? ஸோ நீ முயற்சி பண்ணாதான் வாழ்க்கையில் உன்னால் எதில் வெற்றி அடைய முடியும் அப்படின்றது உனக்கே தெரியும். ஓகே, ஸோ நன்றி, பாய் பாய், see you. வகுப்புகளில் கிளாஸில் உங்களை பார்க்கலாம். தீமணல் பேட்ச் கிளாஸஸில் உங்களை பார்க்கலாம். பாய் பாய்.